இந்தியாவில் கடந்த காலத்தில் பயங்கரவாதம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் ஒரு அசுர அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதல் இந்தியா மட்டுமின்றி உலகளாவிய சமுதாயத்தையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. உலக நாடுகள் இந்தியாவுக்கு ஆறுதல் தெரிவித்தாலும் இந்தியா பாகிஸ்தானின் பயங்கரவாதத்திற்கு பதிலடி கொடுக்க முடிவெடுத்தது. இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பரபரப்பான நடவடிக்கையின் கீழ் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் உள்ள 9 பயங்கரவாத முகாம்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. இதன் மூலம் இந்தியா பாகிஸ்தானின் பயங்கரவாத உட்கட்டமைப்புகளை முறியடித்ததாகவும் 100 பயங்கரவாதிகள் உயிரிழந்திருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கின்றன. இந்த நடவடிக்கையை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தானுடன் உள்ள பொருளாதார தொடர்பு முறைகளை முற்றிலும் நிறுத்தியுள்ளது. இதன் மூலம் பாகிஸ்தான் பயங்கரவாதத்திற்கு நிதி ஆதரவு வழங்கும் வழிகளையும் இந்தியா தடுக்கும் நோக்கத்தில் செயல்படுகிறது. இந்தியா பாகிஸ்தானின் பொருட்களை 3ஆம் தர நாடுகள் வழியாக இறக்குமதி செய்யக்கூடாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் பிற வளைகுடா நாடுகளுடன் மிகுந்த வணிக தொடர்புகள் உள்ளன. பாகிஸ்தான் இந்த நாடுகளின் வழியாக இந்தியாவுக்கு பொருட்களை அனுப்புவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டாலும் இந்தியா அதை முழுவதுமாக சரிபார்த்து வருகிறது. இந்த நடவடிக்கைகள் பாகிஸ்தானுக்கு 4300 கோடி ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பாகிஸ்தானின் பொருளாதாரத்தை இது பெரிதும் பாதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியா பாகிஸ்தானின் பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்த வணிக தடை சர்வதேச வணிக சமுதாயத்தில் ஒரு மிக முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவின் இந்த நடவடிக்கை பாகிஸ்தானின் பயங்கரவாத உட்கட்டமைப்புகளை உடைத்திருப்பதோடு எதிர்காலத்தில் பயங்கரவாதத்திற்கு நிதி ஆதரவு பெறும் வழிகளை முறியடிக்கும் நோக்கத்தில் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது.